பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோதனைகளை எடுக்கிறோம். கர்த்தர் உங்கள் அருளாமல் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய செய்திகளை அனுப்பியிருப்போம். அத்தனை பேரும் பார்த்துருக்கீங்க. எத்தனை பேர் உபவாசத்தில் இருப்பீங்க என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா உபவாசம்ன்றது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளே ஒரு தொடர்பு. உன் குடும்பத்தை மேற்கொண்டு வரணும் என்று சொன்னால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு விசுவாசம்தான். ஏன் என்று இந்த உபவாசம் போட்டால் தான் தேவன் செய்வாரா என்று கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. உபவாசன்றது அவரோட நிறைய தொடர்புகள் வைத்திருப்போம். இப்போ எப்படி சொன்னோன்னா, ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை பார்க்க ஆர்டர் வாங்கின்னு போகப்படும் போது முறையாக போகும், ஆர்டர் இல்லாத போகும், திடீர்னு போகும். இல்லை, அது போல இது. இப்போ உபவாசம் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த நாட்கள் உபவாசம் போட்டு கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதானே வேணும். சில பிசாசு கிரிகளை மேற்கொள்ளக்கூடியதாக சில விஷயத்தை ஒரு ஆலயத்தை கட்டணுன்னா கூட, இல்லை ஒரு ஆலயத்தை தொடர்ந்து பயணிக்கணும்னா கூட உபவாசத்தில் இருந்தால் தான் முடியும். அப்படிலாம் இருந்து கூட இந்த ஆலயத்தை 2010ஆம் ஆண்டில் இங்கே கடந்து வந்தோம். 12ஆம் மாதத்தில் 20ஆம் தேதி துவக்கி 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்த கிளீன் பண்ணுறோம். குறைஞ்சது 40 நாள், குறைஞ்சதில்லை 40 நாள் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சு 41 நாள் என்ன பண்ணலான்றது அடுத்த ஒரு கூட்டமும். அந்த காலகட்டாயத்தில் அமெரிக்கா தேசத்துலேருந்து ஒரு சுவிசேஷகர், அது சென்னையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சபைக்கு வந்தவர். அவர் இந்த சன்னியை சுற்றி பார்க்க வயது கடந்து போனவர். அப்போ பல கிராமத்துக்கு போக ஆசைப்படும் போது சென்னையில் இருக்கிற போதகர் என்னை கேட்குறாரு, ஞானசேகர், நீ அந்த கிராமத்துக்கு போய் ஒரு சின்ன கூட்டம் நடத்த ஆயத்தமாக இருக்கிறியே, இது போல் வராங்க, நான் கொண்டு வரட்டேன் இட்டுன்னு வரட்டானும் போது எனக்கு சுவிசேஷம் அறிவிப்பது கிராமங்களில் சந்தோஷமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் எனக்கு இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றி முடிக்கும்படி அமெரிக்கா தேசத்துலேருந்து கடவுள் ஆணை அனுப்பினார். அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபர், அந்த பியூலா கிறிஸ்து சபையினுடைய போதகருடைய மகன் எஸ்ரா தமிழில் டிரான்ஸ்ஃபர். அவர் இங்கிலீஷில் பேசினா தமிழில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ரொம்ப அருமையாக அந்த கேட்கும் போது தமிழில் பேசுவதை போலே இருந்தது. அந்த வயசு கடந்து போனவர் அது பேசி முடிக்கும் போது சொன்னார், நல்லா ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை இடிக்கப்படும் என்று சொன்னார். இது பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு பில்டிங். தமிழ்நாடு அரசுனால 1978ஆம் ஆண்டு எங்கள் கிராமத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு 82 ஆயத்தம் பண்ணி கொடுத்த இடம். இது ஒரு தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட இடம். அப்போது அப்படி கொடுக்கப்பட்டு வாங்கி அதை ஒழுங்குபடுத்தி சுத்தம் இல்லாத இருந்து அதை சுத்தம் பண்ணி இந்த ஏழை எளியரை சந்திக்க எல்லாருக்கும் அன்ன வஸ்திரம், உபாகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி அன்னத்தையும் கொடுத்தோம், வஸ்திரத்தையும் கொடுத்து இந்த கிராமத்தில் சேர்ந்த அருமையான தகப்பனார் மரித்துட்டார். அவர் இந்த கிராமத்தில் அன்பு மகன் இன்னைக்கு எல்லாம் பெரம்பூரில் வீடு போயிட்டாங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே. தங்கச்சி இங்கே திருவள்ளூர் திருத்தணிலே ஒரு மகனை கொடுத்தாங்க. இன்றைக்கும் அந்த தம்பிங்க என்னோட பேசுவாங்க, என்னை பார்த்தா பகிர்ந்து கொள்வாங்க. அவங்க தகப்பனார் மரித்து போனாலும் அந்த சித்தப்பா தான் அவர் ரொம்ப அந்த ஊழியத்துக்கு ஒரு உதவியாக இருந்தார். அப்போ பார்த்து நான் இன்றைக்கும் ஒரு மருத்துவமனை ரீதியாக ஒரு வேலை செய்து கூட பலருக்கு பாதிக்கப்படும் போது என்னுடைய ஊழியத்தில் அவரும் பகிர்ந்து கொள்வார். இப்படி ஒரு ஊழியங்களை எங்களுக்கு தொடர்ந்து பயணிக்கும் போது அதை இடித்து தள்ளப்பட்டதாக சொன்னது அமெரிக்கா தேசத்தில் பிரசங்கித்தவர் சொன்னார், இது கிடையாதுங்க, இது இடிக்கப்பட்டு தள்ளப்படும், இது மறுபடியும் நீங்கள் கட்டுவீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கடந்து போனார். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இவர்களுக்காக நல்ல ஜெபித்து உபாசத்தில் காக்க நாட்கள் நிறைய இருந்தேன். அதனால தான் உங்களை உபவாசத்தில் இருந்து சொன்னேன். இந்த உபவாசத்தை கொடுத்து கூட நான் 17ஆம் தேதி திண்ணனூர் பகுதியில் ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண போகும்போது அவர் என்ன பண்ணார், இந்த உபவாசத்தை கொடுத்து நான் எதையோ பேச ஆரம்பிக்கும் போது, அப்பா விடுப்பா, அது இப்படி 40 நாளுக்காவது சரியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல வரும்போது நான் வேற சொல்ல வந்தேன். அதோடு அவர் சொன்னதுனால அமைதியாயிட்டேன். நான் சொல்ல வந்தது 75 ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு 40க்கு மேற்பட்ட ஊழியக்காரர் நிர்ணயித்து இந்த காரியத்தை இப்படி நடத்தினா ஜனங்கள் நல்லபடியாக இருப்பாங்கன்னு சொல்ல வந்ததை இப்படி தான் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார்,
40 நாளாவது நல்லா இருக்கட்டும், அப்போ ஏதோ குறை சொல்ல போகிறேன்றது சொன்னார் மதிக்கிறார். நான் அதை கொடுத்து ரொம்ப யோசித்தேன் ட்ரெயினில் வரும்போது. எப்பவுமே எதுனா பேசுவார் அவர். ஏன்னா அவரும் ஒரு சிஎஸ்ஐ சார்ந்தவர் தான். ஒரு சார்ந்தவர் இன்றைக்கும் ஒரு ஆலயத்தை கட்ட போகிறதுக்காக அவருடைய அவருடைய அதை சொல்லுவாங்க எஸ்ஸர் போல் அவங்க. நான் எப்படி என் ஜனத்துக்கு வர பிரச்சனையை பார்க்க முடியும், என் ஜனத்துக்கு வர அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அவர் ஒரு விசுவாசத்தில் சொன்னது தான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்தை பார்க்கப்படும் போது அநேக காரியத்தில் சில விஷயம் உபாசத்தை தான் முடியும். உபாசத்தை ஏன் உங்களை போட சொன்னேன்னு சொன்னால், ஏன் உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ உங்களுடைய சகோதரனுக்கோ உறவினருக்கோ சில விஷயம் ஆகாத ஒரு விஷயத்த நீ உபாசத்தை போட்டு ஆகாத ஒரு விஷயத்த சமாதானமாக மாறினான்னா கூட சமாதானமாக மாற்றிடுவார் ஆண்டவர். நீ கேட்கணும் இல்லையா? கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்திய 7:7 படி கேட்கணும். கேட்கறது கிடையாது இன்னைக்கு யாருமே. எல்லாமே பலத்தினாலும் பலக்கரத்தில் முடியாது, பரிசுத்த ஆவியால் முடியும் என்று எஸ்தர் எண்ணாங்க புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது சகாரியா புத்தகத்தில் வாசிக்கப்படுகிற வசனங்கள் படி 4:6 படி பலத்தினாலும் பலக்கரத்து முடியாது, பரிசுத்த ஆவினால. அப்போ படிக்கிறேன் இல்லையா? வசனத்தை அப்படி தானே இருக்குது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்குற சில விஷயங்களை சரியாக நேர்த்தியாக நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிறோமா என்று கேட்டால் கிடையாது. அப்போ கடவுளத்தை தெரியாத ஒரு விஷயம் கேட்கல, தெரிஞ்ச விஷயத்து தான் சில காரியங்களுக்கு நெகையாகுத. அதை நீ கேட்டனா கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருப்பார். அதை தான் சொல்றாரு சகாரியா 4:6 படிக்கிறேன் பாருங்க. அப்போது அவர் செராபிலே சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையான என்னவென்றால், பலத்தினால் அல்ல பரக்கலத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இதான சகாரியில படிக்கிறோம் பைபிளில். உங்ககிட்ட வந்து எடுத்து வச்சு பாருங்க, இருப்புறம் கருக்குள்ள பட்டேன். அப்போ இந்த உபவாசம் போட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கப்படுவோ ஒரு வல்லமையான வார்த்தையை கொடுக்குறாரு. மார்க்கு புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 22 23 போது ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஏற்பட்ட பிரச்சனை கொடுத்து ஆண்டவரிடத்துல முறையிட வரும்போது, சிறு வயதிலிருந்து இப்படி நடக்குது ஆண்டவரை, எக்கமே அவர் மரணப்பட்டு அவர் என்ன பண்ணுறான், விழுந்துடுறான் அப்படின்னு சொல்ல வரும்போது ஆண்டவர் சிம்பிளாக சொல்லுவார், நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும் என்று சொல்கிறார். 23 மார்க்கு 9:23. அப்போது அவர் ஜெபிக்கிற ஜெபம் நல்லா இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி விசுவாசியாக நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. நிறைய விஷயத்தில் அப்படி தான் இருப்பீங்க. அவர் சொல்லப்படும் போது சேர்த்து ஒரு சின்ன ஜெபம் இருக்கும். அது கூட என் அவ்விசுவாசம் நீங்கபடி நீ உதவி செய்ய ஆண்டவர். நல்லா இருக்கும் அந்த ஜெபம். அப்போ அவர் எப்படி இருந்திருக்கிற கடவுள் மேலே விசுவாசத்தோடு இல்லை, அவ்விசுவாசியாக இருக்கிறாங்க. எத்தனையோ சகோதரிகள் உண்டு, நடக்குமோ நடக்காதோ என்று மோசையின் காலத்தில் நினைத்தது போலவே தான் ஆண்டவர் சொல்ல, நினைக்குமோ நடக்குமோ நடக்காதோ, என் கைகள் குறுகி போகவில்லை. ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கார், நீ கேட்டால் அவர் கொடுப்பார். அப்போ அப்படி தானே இன்னைக்கு மனுஷருடைய. அப்போ கடவுளுடைய விஷயங்களை தான் பலத்தினால் பலக்கருத்த முடியாது, பரிசுத்த ஆவியால் முடியும் என்று சொன்னால், இந்த தகப்பனை போல நீ அறிக்கை செய்து ஜெபித்தால் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். என் அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவரே நீ எனக்கு உதவி செய் என்று சொன்னதுமே அந்த மகள் மேலே இருக்கிற பொல்லாத பலவீன ஆவி அவளை விட்டு விலகும். அவன் மரித்தவள் போல் விழுந்து கிடப்பான். எழுந்தி தன் தகப்பனிடத்தில் அர்ப்பணித்து கொடுத்து கடவுள் கடந்து போவார். எத்தனையோ அற்புதங்கள் ஊழியக்கார மூலியமாக நடந்தாலும் சிலர்லாம் கேட்குற கேள்வி, இது எப்படி நடந்தது அப்படின்னு தான் கேள்விப்போம். அப்போ அவங்க சீசர்கள்லாம் கூட இருந்தவங்களாம் கேட்குறாங்க, நான் பல நாளாக சந்தித்தவங்களாம் நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறேன், அந்த ஆவி அவனை விட்டு போலி எப்படி நடந்துன்னு கேட்கும்போது 29 அதில் படிச்சிங்கன்னு சொன்னால், மார்க்கு 9:29 படிச்சின்னா, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் முடியும்ட்டு. இப்போ நான் உங்களை சொன்னதுன்னா சொன்ன நேற்று 1 மணி நேரமாவது உபவாசம் போட்டு ஜெபித்து பாருங்கன்ற. இந்த 20 நாள் இல்லை 40 நாள் முடியப்படும் போது சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நான் 40 நாள் கஷ்டப்பட்டு இந்த இடத்தை சுத்திகரித்து ஒரு கூட்டத்தை நடத்தி ஏழை எளியரை சந்திக்கப்பட்டு அன்ன வஸ்திரத்தை கொடுத்து கடந்து போகும்போது ஒரு ஊழியக்காரர் சொன்னப்பட்ட வார்த்தையின்படி நான் கேட்டேன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். என்னடா இது, வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கிலீஷில் சொல்கிறாரு, நடக்குமா, நடந்தால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வருமானம் இல்லாதவராச்சே, எந்த ஒரு யாரையும் நம்பி வந்தது கிடையாது, இருக்கிற பணம்லாம் வச்சு செலவழித்து இந்த சின்ன ஒரு கூடாரத்தை ஒழுங்குபடுத்திருக்கிறோமே, இதே நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் ஏமாத்த பிடுங்க பார்க்குறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் என்று கலங்கி கொண்டு நின்னேன். 3 நாளில் நடந்து அவர் என்னிடத்துல சொன்னது 26ஆம் தேதி மாலை
9 மணிக்கு மேலே நடக்குது. நைட்டு இரவு 9 மணிக்கு மேலே இதை சொல்லி அவர் கடந்து போயிடுறாரு. அன்னைக்கு இங்கே தங்குறோம். அடுத்த நாள் நாங்கள் இருக்கிறோம். 28ஆம் தேதி நாங்கள் இங்கேருந்து கடந்து சென்னைக்கு போவோம். அரக்கோணம் தாண்டி ட்ரெயின் போய் நிற்குது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணி உங்கள் சபையை இடிக்கப்பட்டார்கள் என்று ஒரு செய்தி. சொன்னபடி நடந்தது இல்லையா? வாக்கத்தில் இருக்கும் நல்லா ஒரு வசனம். ஒரு வசனத்தை ஒரு ஊழியக்காரன் சொன்னான்னா சொன்னது நடந்தால் அவனை நீ பயப்படாது. அவனை பார்த்து என்ன பண்ணு? பயப்படுன்ற. அவன் சொன்னது நடக்கலைன்னா அவனை பார்த்து நீ பயப்பட வேண்டிய. அந்த ஆண்டவரை பார்த்து நீ இவன் சொல்கிறது சரியான தீர்க்க தரிசனமா என்று சொல்லி தெளிவாக இருக்கும் பைபிளில். அப்போ சொன்னது நடக்குது இல்லையா? 3 நாளில் நடக்குது. என் ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள்லேயே அவர் சொன்னபடி எழும்பினார். பக்கம் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் 40 நாள் உபவாசம் போட்டு இந்த ஊழியத்துக்குள்ளே 33 ஆண்டுகளை ஊழியத்தை செய்தார். அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய செய்து கொண்டே வரார் இல்லையா? யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கும் போது அங்கே கடந்து போய் கானா ஊர் உள்ள கடந்து போய் ஒரு திருமணத்தை கடந்து போகிற இடத்துல அங்கே எண்ணெய் தண்ணி குறைந்து கிடுது. திராட்சை ரசம் குறைப்படும் போது ஒரு கலைஞி தேவைப்பாங்களே, ஒரு திருமண வீட்டுக்கு போய் அங்கே ஆகாரத்தில் குறைப்படும் போது அந்த குடும்பமே ஒடிஞ்சு போயிடும். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றெடுக்கும்படி தன் சரீரத்தை அர்ப்பணித்த தாயாரும் உண்டு, இந்த உலகத்தை மீட்டெடுக்கிற இயேசு கிறிஸ்துவும் உண்டு. அப்போ அவர் கேட்கும் போது இன்னும் அந்த காலம் வரல. ஆண்டவர் சொல்லி அடுத்த முன்னாடி அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யணும். 5ஆம் வசனத்தில் அதன்படி காலியான ஒரு பாத்திரத்தை தண்ணியில் என்ன பண்ணாம அந்த பாத்திரத்தை கொண்டு தண்ணியை கொண்டு எடுத்து வந்து வைக்குமா, தண்ணி திராட்சசமாக மாறுது. 2வது விருந்துக்கு வந்தவர்களால் சந்தோஷப்பட்டு கடந்து போனார்கள். சில பெண்கள் உரமணமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் அது பெற்ற தாயாக இருந்தாலும் தேவனிடத்தில் முறையிட்டாருங்கன்னா அந்த முறைகளை கரெக்டாக சரியாக நேர்த்தியாக அழகாக செய்து முடிப்பார். பக்கம் அன்பு சகோதர சகோதரிகளை, நான் சொன்னேன் வெகு காலம் உங்களை செய்தி நான் உபவாசம் போட சொல்ல. 1 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அந்த 1 மணி நேரத்துக்கு யாரோடும் பேசாமலும் அந்த 1 மணி நேரத்தில் தேவனுக்கு நல்லா துதித்து பாடிக்கொண்டு வேதத்தை படித்து ஜெபித்து நீங்கள் கடந்து போய் பாருங்கள், உங்கள் காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பாருன்னு தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அன்னைக்கு 2011ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் 26ஆம் தேதி மாலை 9 மணி அளவு ஜெபித்த முடிக்கிறார். அடுத்த 3 நாள் 26ஆம் தேதி சொல்கிறார், 27ஆம் தேதி அங்கே இருக்கிற 28ஆம் தேதி இடித்து தள்ளப்படுகிறது. அந்த ஊழியக்காரன் வார்த்தை அப்படி நடக்குது இல்லையா? அப்போது என் ஜனத்தின் முறிவை கட்டி நான் அடிகாயத்தை குணப்படுத்துவேன். முறிஞ்சு போனேன் எல்லுமங்கள் மத்திய புத்தகத்தில் இது ஏசாயா புத்தகத்தில் இருக்கும் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ஜனத்தின் முறிவை கட்டி இது அடிகாயத்தை நான் கூட மறைஞ்சிருக்க காயப்பட்டேன். நம்ம ஊழியத்தை துவக்கும் போது எப்படி இருக்கும்? சும்மா இல்லைங்க அந்த ஊழியத்துக்கு வர்றதுன்னா. இன்றைக்கி எத்தனை பேர் போய்ட்டு ஒரு சபையை சார்ந்து நான் ஊழியம் செய்கிறேன், இல்லை தனியாக ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் என்னோட பேசினாருன்னு சொல்லி போயிடாதீங்க. தேவனிடத்தில் ஒரு முறை பல முறை கேட்டுக்கொண்டே இருங்க. ஆண்டவர் என்னை தட்டி தட்டி எழுப்பி கொண்டே தான் இருந்தார். எனக்கு ஊழியம் செய்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எங்கன்னா போய் ட்ராக்ஸ் கொடுக்கணும், மருத்துவமனை கடந்து போகணும், ஏழை எளியரை சந்திக்கணும், ஜெபிக்கணும், வீட்டுக்கு வரணும். அப்போது திடீர்னு இந்த கிராமத்துக்கு வந்து போகிறேன் நான். 2008 வரப்படும் போது சில விஷயம் இந்த கிராமத்தின் மூலியமாக ஒரு பிரச்சனை வந்து இடத்த கைவிட்டு கொடுங்குற அளவுக்கு சும்மா இருக்கிற அந்த இடத்த நம்ம ஒழுங்குபடுத்துமேனு வந்த இடம் இது. பழிஞ்ச ஸ்தலத்தை பயிர் நலமாக கர்த்தர் மாற்றினார். அதை மாற்றப்படும் போது இடித்து தள்ளப்பட்ட கூட்டம் இந்த கிராமத்தில் இருந்தவர்கள் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சபையை கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி 2018 ஒரு முறை ஒரு பக்கம் மட்டும் 15 அடிக்கு 42 நீட்டு 15 அகலம் ஒழுங்குபடுத்தணும். இந்த ஜனவரிக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழியாக ஒரு நகையை வச்சு நான் அதை துவக்கப்படும் போது அது வேறு வழியினது பிள்ளையினுடைய திருமண காரியத்துக்காக ஆயத்தப்படுத்திருந்து அது தடைப்படும் போது அதுலேருந்து பாதி பணத்தை செலவழித்த போச்சு, பாதி பணம் கையில் வச்சு நிற்கணும். அது எழும்பி அந்த மீதி இடத்தையும் போட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி மழை வருதுன்னா கூட ஏன் பயப்படுறது இல்லைன்னா மழை வந்தாலும் பாதி இடம் சிதறி போயிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்றைக்கி நிலைமை என்னடான்னு சொன்னால் அடுத்த வேலைக்கு கூட கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை கர்த்தரிடத்தில் முறையிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கும். மனிதனிடத்தில் முறை முடியாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் சென்னையில் இருக்கிறவருக்கு. ஏன்னா ஜனவரி மாதத்துலேருந்து நான் அந்த ட்ராக்ஸ் எப்படியாவது இங்கே இருந்துக்கிற காலண்டரோ இல்லை அதுக்குடைய வாக்கு தத்துவத்தை நான் கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுத்துட்டு நான் வரணும்னு ஆயத்தப்படுத்தேன். இந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக நான் எங்கேயும் போகிறது கிடையாது.
கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜெபித்த வீட்டுக்கு நான் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். அப்போ ஜனவரி பிறந்த அவரிடத்துல ஏதாவது ஆலயத்துக்கு உதவி செய்யணும் கூட செய்வார். ஆனால் அப்போ செய்கிற சிறிதாக கொடுத்தாலும் அந்த நம்பிக்கையோடு இருக்கும். அப்போ நான் அவரோட பேசப்படும் போது அவர் ஃபோன் எடுக்கும்போது நீங்கள் வாங்கன்னு சொன்னாரே தவிர, ஆனால் கலப்பப்படமும் அதுக்காக ஆயத்தப்பட்டாரா கிடையாது. பலர் பார்த்தோம், நாங்கள் பலர் சொல்ல பாட்டோம். அப்போ பலர் கூடிய சந்திக்க நாளைக்கு போய் என்ன பண்ணுவோம், நேரில் கடந்து போய் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊழியம் செய்து விட்ட இடத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் போய் அந்த இடத்துக்கு ஊழியம் செய்யறதுக்காக மற்றொரு மகனோடு பேசப்பட்டு நான் கடந்து காலையில் புறப்பட்டு பயணிக்கிறேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை ஏன் உபாசம் போடுன்னு சொன்னேன்னா, ஆண்டவருடைய காரியங்கள் சில விஷயத்தை பார்த்தினா அந்த சிறு வயதிலேருந்து இந்த பிரச்சனை இருக்கிற ஒரு சகோதரனுடைய மகனை மீட்டெடுத்து கர்த்தர் கையில் கொடுத்தார் என்று சொன்னால், எப்படி மீட்டெடுத்து கொடுத்தனா, இந்த ஜாதி பிசாசு அழகாக சொன்னார் பாருங்க, இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினால் ஜெபத்தினால் தான் முடியுன்றாரு. ஜெபம் மட்டும் இல்லைங்க, உபாசத்தோடு ஜெபித்துப்பாரு, அதை காண முடியும், வெற்றியை காண முடியும்னு. எத்தனையோ குடும்பத்தை குழப்பத்தை கொடுத்து கண்ணீரோடு நம்ம எழுதி கொடுக்குறோம் இல்லையா? எத்தனையோ காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி கொண்டே இருக்கிறேன் இல்லையா? 1 மணி நேரம் தேவன சமூகத்தில் காத்திருந்து, எதுக்கு நீ அஞ்சப்படாத செல்போனோ குடும்பத்தின் காரியம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஒரு அழகாக கதவு சாத்தி கொண்டு 2 ராஜாக்கள் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது பாருங்கள், 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வச்சு பாருங்கள். ஒருவர் கடன்பட்டு வந்தவர்கள் தன் கணவர் இருக்க காலத்தில் கடன்பட்டேன், என் பிள்ளையை அடிமையாக்க பார்க்குறாங்கன்னும் போது அந்த ஊழியக்காரர் நான் என்ன உனக்கு செய்யணும்னு கேட்டார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நான் உனக்கு என்ன செய்யும், உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, காலியான பாத்திரங்குதுன்னாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, அந்த காலியான பாத்திரத்தை திறந்து வச்சுட்டு உன் கதவை சாத்தி கொண்டு நீயும் உன் பிள்ளையாண்டவன் ஜெபிங்கன்னு அனுப்புகிறாரு. அவங்க போகிறாங்க, கதவை சாத்தப்படுறாங்க, ஜெபிக்கிறாங்க, காலியான பாத்திரம்லாம் நிரம்பி வழியக்கூடிய எண்ணெய் நிரம்பிச்சு. மறுபடியும் எத்தனை ஓடிடுறாங்க அந்த ஊழியக்காரர் எலிசாண்ட. அவர் கொண்டு வந்து சொல்கிறார், இதை விற்று உனக்கு இருக்கிற கடன் தொல்லியை தீர்த்துருன்னு. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நீ கதவை சாத்தி கொண்டு அந்த 1 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து என்று சொன்னால், 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவைக்கு என்ன நன்மை செய்தார கர்த்தர், உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காணும்படி செய்வார். வேறு எந்த இடத்துல முடியாதுங்க. நான் பாருங்களேன், இன்றைக்கி ஆலயத்துக்காக வச்சுருந்த பணம்லாம் செலவழிச்சு மேலே போட்டேன். அடுத்துக்கப்புறம் சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் எதிர்பார்க்குறேன். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஃபோனை எடுக்கக்கூட யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வேலை செய்யணும். நான் வேலை செய்யணும் இல்லையா, கர்த்தருக்காக வேலை செய்ய, எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் அவனுக்கு நான் கனப்படுத்துவார் என்று யோவான் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்க, எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். அப்போது அவர் வேலையை நான் என்ன பண்ணணும், தொடர்ந்து பயணிக்கணும். ஒரு வேலையை ஒவ்வொரு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கணும். அப்போ அறிவிக்க நான் அனுதினம் செய்திகளை பகிர்ந்து கொண்டே இருக்கணும், அனுப்பி கொண்டே இருக்கணும். அது எப்படி ஜெயத்தை எடுக்கும், மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு காலத்தில் பல நாட்கள் உபாசம் போட்டு தான் இந்த நிலைமைக்கு உட்காந்து இன்னைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ மந்திரங்கள் தந்திரமாக எத்தனையோ விரோதமான செயல்பாடெல்லாம் பண்ணுவாங்க, அத்தனையும் தேவன் தகர்த்து போட வல்லவராக இருப்பார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் பற்றி பாருங்க, அதில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாரு. வான மண்டல பொல்லாத ஆவிகளோடு நம்மளுக்கு போராட்டம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், சத்தியம் என்ற கட்சியை நீ பிடித்து கொண்டால் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 14ஆம் வசனத்தில். அப்போது அதை எப்படி பிடிக்கணும், அந்த சத்தியத்தை எடுத்துக்கொள்ள எப்படி பண்ணணும்? இப்போ நான் எதிர்பாராத பைபிள் தந்தனேன்னு அது கையில் ஈரம் இல்லைன்னு சொல்லி வாயில் கை வச்சாங்க. அப்புறம் மறுபடியும் யோசிக்கிறேன், இந்த ரத்தத்தையும் இந்த சரீரத்தில் கொடுத்தவன் நீ தானே ஆண்டவரேன். தவறுன்னு மனசு ஏற்படுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிசாசு அழகாக பண்ணுவான், நன்மை செய்ய நம்ம கடந்து போனால் ஒரு பக்கம் தடை பண்ணுவான். இன்னும் பார்த்தா ஒரு சில நேரத்தில் பார்த்தா இந்த ஏழைகளுக்கு செய்கிற எண்ணங்கள் உனக்கு வரைக்கும் கடவுள் பேசிக்கொண்டே இருப்பார். ஏன் இவர்களுக்கெல்லாம் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை வரும்போது பிசாசு நான் சொல்லுவான், நீ செய்ததுனால இன்னி வரைக்கும் பசியாக தானேங்கிற, பட்னியாக தானே. அது தானே எங்கள் குடும்பத்தில் கேட்டாங்க. எத்தனையோ வறுமை இருக்குது, பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் அப்படி இருக்கிற, ஆனால் எத்தனையோ வறுமையில் நீ போராடி கொண்டு இருக்கிற, இவங்களை விட்டு வெளியே வா என்ற மாதிரி இந்த ஊழியத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவோம் பிசாசு. ஆண்டவர் உள்ளத்திலும் சொல்லுவார், இந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்காத மட்டும் தாமதிக்காத, அந்த நேரத்துக்கு நான் உனக்கு செய்வேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழி புத்தகத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படித்து பாருங்கள். அது காலத்துக்கு நான் செய்வேன் என்று சொல்கிறாரு. இன்றைக்கி வறுமையாக இருக்குது, நான் உட்காந்து கொண்டே இருக்கேன், உறங்கி கொண்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டம் எனக்கு மனசில். அப்படியே உட்காந்து என் மனைவியும் பிள்ளைகளை பார்த்து கண்ணு கலங்கி போச்சு. ஏன்னு சொன்னால் ஒரு வேலை இருக்கணும் இல்லையா, எனக்கு வேலை கொடு ஆண்டவரேன்றேன், எனக்கு ஊழியத்தை கொடு, இன்னும் நிறைய ஊழியத்தை கொடுத்துனே இருங்க, அதனால் கோஷிக்கப்படுறோன்னா நாங்கள் இருக்கணும்னு சொன்னால் நான் ஊழியத்தை கடந்து போய் ஆகணும்.
வீட்டுக்கு போய் சந்திக்கணும். அநேகரை பார்த்து இயேசுவை பற்றி சொல்லி ஆகணும். அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க அந்த குடும்பம் எழும்ப போது சபைகளை கட்டி முடிக்குவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை உபவாசம் இருக்கணுங்க. எஸ்தர் ராஜாத்தி கதை தெரியுங்களா? எளிமையான ஒரு சகோதரி. எஸ்தர் புத்தகம் 2:7 பாருங்க. எளிமையான ஒரு சகோதரியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி எஸ்தரை கண்டுபிடிக்கப்பட்டு எஸ்தர் ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவள் எல்லாத்துலேயும் ஜெயித்தாளா, ஜெயம் பெற்றாளா? கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். இந்த மாதிரி எளிமையான ஒரு பொண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு இடத்த காட்டி விடுவாருங்க. ஒரு எழும்பக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை கூட காட்டி கொடுப்பார் ஆண்டவர். கடவுள் உயர்த்துவார். பிசாசு என்ன பண்ணுவான்? தான் குடும்பத்தில் யாரோ ஒருவன் எழும்பினது போல எஸ்தர் குடும்பத்திலேயே ஒருவன் எழும்புறான். 127 நாட்டுக்கு சொந்தக்காரியாக இருக்கிற எஸ்தர் ராஜாத்தினுடைய கணவர் ராஜாவுக்கு அதை பராமரிக்க இருந்தவன் என்ன பண்ணுறான்? அப்போ ராஜாவுக்கு விரோதமாக சில தந்திரமான செயல்பாடுகள் செய்து கொண்டே வரான். எஸ்தர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பயணிக்கிறது. மோத்திமான் என்ற ஒருவன் வேலைக்காரனாக கடந்து போகிறான். அந்த வேலையை செய்யும் போது ராஜாவுக்கு விரோதமாக செயல்படுது. எத்தனையோ ஊழியக்காரன் நீ கடவுளுக்கு விரோதமாக செயல்படுறது ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் அதை சிலர்லாம் அதெல்லாம் ஒன்றையில் பரவாயில்லன்ட்டு போவாங்க. சில ஊழியக்காரங்க ஒத்தே வர மாட்டாங்க. அப்போது அந்த ஒத்து வராத அந்த ஊழியக்காரனுடைய மகள் தான், தன்னுடைய அண்ணன் மகள் தான் எஸ்தர் ராஜாத்தி. அப்போ தெரிவிக்கிறாங்க, அம்மா இது மாதிரி நடக்குதுன்னும் போது. அப்போ தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கப்படும் போது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே வரா. கடைசி எப்படி ஜெயிக்கிறான்னா 3 உபவாசத்தில் ஜெயிக்கிறான். பாருங்க எஸ்தர் புத்தகத்தை கொஞ்சம் 4ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. கடைசியாக 11ஆம் வசனத்திலேருந்து அல்லும் பகலுமாக இருப்பேன் நான் 3 நாள், ஒருவேளை மரித்து போனாலும் பரவாயில்ல, நான் 3 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல அந்த 3 நாள் ஜெபத்தை முடிக்கும் போது எதிராளியும் ஆகாரத்துக்கு ஆயத்த பண்ணி வரவேற்கிறார். ராஜாவுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேசத்தில் பாதி கேட்டவன் நான் உனக்கு தருவேன் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இத்தனையும் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. அப்போ மோத்திமான் ஒருவன் மனுஷன் என்ன பண்ணுறான்? அநேக காரியத்தை கொடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான், எல்லாத்தையும் செய்ய முடியுது. மேற்கொள்ளக்கூடிய ஒரே வழி எதிரான உபாசம். அழகாக படிச்சு பாருங்க. எஸ்தர் புத்தகத்து 4ஆம் அதிகாரத்தை கடைசியாக 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த ஒரு வசனத்திலே பல விஷயத்தை அறிந்திருக்கும். அப்போது அந்த மோத்திமா வரானும் போது கேட்க முடியுமோ நான் பரவாயில்ல, நான் 3 நாள் இருக்கிற மரித்து போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அடுத்த நாள் தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நேர்த்தியாக செய்கிறேன். உபவாசம் போட்டேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு என் சொந்தக்கார ஒருத்தர் என்ன பண்ணாங்க, உபவாசம் போட்டிருக்கேன். கணவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தாருன்னா நான் உபவாசத்தில் இருக்கிறேன், என் கிட்ட வராதுன்னு. இன்னைக்கு கூட என்னுடைய சகோதரி இந்த செய்தியை பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் என் சகோதரி ஊழியம் செய்கிறாங்க. அவங்க தான் அந்த காரியம் சொல்லுமா. இன்னும் கூட இந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கார், அவரை ஞாபகம் வந்துட்டேன் எனக்கு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படுற நேரத்தில் இந்த விசுவாசம் எப்படி சொல்கிறேன்னா, நான் உபவாசம் இருக்கிறேன், என் கிட்டே நீ வராத. ஆனால் எஸ்தரை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 3 நாள் உபவாசத்துனாங்க அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உணவு ஆயத்தப்படுத்தும் போது அந்த ராஜா சொல்கிறாரு, தேசத்தில் பாதி கேட்டவன் உனக்கு தரும், உனக்கு என்ன வேண்டும் என்று. அவன் என்னன்னா யார் எதிராளியாக இருக்கிறானோ அவனை விருந்துக்கு ஆயத்தப்படி வர வச்சு அந்த காரியத்தை தெரிவிக்கும் போது அந்த இரவு அடுத்து 5ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். இரவு முழுதும் படுக்க போகிறான், அவனு உறக்கமில்லாத தவிக்கிறான். அந்த சட்ட புத்தகத்தை கொண்டு வாங்க, நான் படிக்கிறேன்றாங்க. இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நீ எடுத்து படிச்சு பாருங்க. நிறைய காரியத்தை சொப்பனத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். தன் கணவரை கொடுத்திருக்கிற மறைப்பொருளை வெளிப்படுத்துவார், தன் மனைவியை கொடுத்துற மறைப்பொருளை வெளிப்படுத்துவார், தன் சகோதரனை கொடுத்த மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். இந்த உலகம் நமக்கு விரோதமாக எதை யோசிக்குதோ, இந்த கஷ்டத்துக்கு காரணகர்த்தா யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? உபவாசத்தை நீ போட்டால் மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்துவார். அந்த ராஜா இரவு முழுவதும் தூக்கம் வராது தவித்து கொண்டிருந்தார். அந்த கட்டளையாக எழுதி வச்ச அந்த ஆதியிலிருந்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் வரைக்கும் எது வரைக்கும் என்ன நடந்து தெரிஞ்சியா, அது தப்பு பண்ணவன் யார் என்றா தன் அருகிலே இருக்கிறான் என்று சொல்லி அவர் மற்றவங்களுக்காக தூக்குமடை போட்டு ஆயத்தப்படி வச்சு அந்த தூக்குமடை அவனுக்கே திரும்பபடி கர்த்தர் செய்தார். நமக்கு விரோதமாக அநேகம் பள்ளம் வெட்டுவாங்க. சங்கீத புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 15 வசனம் போது நமக்கு மற்றவங்களுக்கு விரோதமாக வெட்டப்பட்ட கோவிலே தானாக விழுந்தானே இருக்கும். எப்பவுமே நமக்கு விரோதமாக ஒருவன் மந்திரம் சூனியம் பண்ணி கொண்டாந்தானா அவன் ஒரு நாள் அவனுக்கே அது திரும்பிடும். அது எங்கேருந்து வந்தது அங்கேயே திரும்பி போயிடும்.
அவனை பலத்தினால் அடிக்க வேண்டியதில்லை, அவனை திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் மற்றவங்களுக்கு செய்கிற தவறு அவன் குடும்பத்தில் நடந்தால் தான் அவன் மனம் திரும்புவான். அவன் மற்றவனுக்காக வைக்கப்பட்ட தூக்கமடை அவனுக்கே வரப்படும் போது ராஜபோகத்தோடு சொல்லிட்டு மனைவியோடு சொல்லி ராஜாவுடைய இடத்துக்கு விருந்துக்கு ஆயத்த பண்ணி வரான். வந்த இடத்துல அவன் செய்கிற தவறுகள் வெளிப்படுகிறது. அந்த இரவு உறக்கம் இல்லாத இவர் சட்ட புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. அதை கொடுத்து முழுமையான நாணத்தை கற்றுக் கொடுத்துட்டார். அக்கறை அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாளாவது, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது உபாசம் போட்டு நீ ஜெபித்துப்பாரு. இல்லை ஒரு அவர் ஜெபித்துப்பாரு. உன் குறைகளை கத்த நிறைவாய்ப்பார். கத்த இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜோமனோமா, என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோத்தரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்து பெருகி சொல்லிதா. ஆமே. எங்கள் ஆலயத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. காலை சென்னை கடந்து போகிறேன். இந்த உற்சாகத்தோடு எழுந்து கடந்து போய் அநேகரை சந்திக்கணும். அதில் உங்கள் நாமம் மட்டும் வைக்கணும். பெரிய இயேசு பிதா.